ஹலோ எவ்ரிவன். நியூரல் எஃப்கேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பயோ மேக்னெட்டிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த பயோ மேக்னெட்டிக் பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 அடி நீளம் 3 அடி அகலம் உள்ள ஒரு மேட்ரஸ், ஒரு ஆள் படுக்கிறதுக்கான ஒரு மேட்ரஸ். ஸோ மேட்ரஸ்னால் பெரிய திக்காலாம் வராது, ஒரு தின்ன இந்த சைஸில் வந்துட்டு ஒரு மேட்ரஸ். ஸோ அதுலேயே தலைக்கு வைக்கிறதுக்கு பில்லோக்கு மேலே போடுற மாதிரி ஒரு ஷீட், அதே மாதிரி தின்னா ஒரு ஷீட் ஒன்று மேக்னெட்டில். ஸோ இதை தாண்டி வாட்டர் பாட்டில்லாம் ஒட்டி அந்த வாட்டரை மேக்னெட்டிக் வாட்டரா மாத்துறதுக்கான ஒரு மேக்னெட்டிக் பவுச் வந்து ஒன்று கிடைக்கும், அந்த வாட்டர் பாட்டில் பவுச். அதை தாண்டி ரிஸ்ட்ல கட்டுறதுக்கு ஒரு மேக்னெட் பெல்ட் ஒன்று வருது. இந்த 4 சேர்ந்தது ஒரு பயோ மேக்னெட்டிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நியூரா கொடுத்துருக்கு. அதை தாண்டி சேர் மேட்ரஸ்ன்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்கு மேக்னெட்ல. ஸோ இதெல்லாம் மேக்னெட்டிக் ப்ராடக்ட். ஸோ அந்த மேக்னெட் ப்ராடக்ட் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்துட்டு மருத்துவ உலகம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, மோர் தேன் 90% டிசீஸ்க்கு காரணம் வந்து புவர் பிளட் சர்க்குலேஷன். பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லாம தான் வருது. உதாரணமா இப்ப ஏன் டயபெட்டிக் பேஷண்ட் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுதுனாக்க அங்க சர்க்குலேஷனே இல்லை, அதனால ஃபார்ம் ஆகுது. ஸோ கிளாட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்குமானா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு வராம தடுக்கிறதுக்கு தான் நம்ம பயோ மேக்னெட் வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கும்னாக்க எல்லா இடத்துலயும் ஈவனா பிளட் சர்க்குலேஷன் வந்து நடக்கும். அப்ப நடக்கிறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானா வராம நம்ம வந்து என்ன செய்யும், தடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் தூங்குறீங்களோ, அந்த படுக்கையில பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாம தூங்கலாம். நார்மலா உள்ளவங்க படுத்தாங்கன்னாக்க ஒரு குழந்தை தூங்குற மாதிரி நல்லா தூங்கலாம். அதே மாதிரி அந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் வேணாலும் போட்டு அதுல படுத்துக்கலாம். அதனால வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போடணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த டைரக்ஷன் வேணாலும் போட்டு படுத்துக்கலாம். உடம்பு வலிக்குது, பட் வேலை பார்த்ததுனால ஒரு நைட் படுத்து பாருங்க, காலைல வலி இருக்காது. உடம்பு ஃபுல்லா டயர்டா இருக்கு, ஒரு 1/2 hour படுத்து பாருங்க, டயர்டு கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே தேவை. அதுக்கு லைஃப் வந்து ஒரு 5 yearsக்கு மேல லைஃப் இருக்கு. ஸோ அதை வந்து வாட்டர்ல வாஷ் பண்ணக்கூடாது, வெயில்ல வந்து சன்லைட்ல ட்ரை பண்ணக்கூடாது. அது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயே சேர் மேட்ரஸ் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க, உட்கார்ந்தே வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஸ்பைன் ஏரியால இல்லைனாக்க இந்த ஸ்பைனல் கார்ட்ல இல்ல சர்விக்கல்ல இங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல தொராக்ஸ் ஏரியால எங்கேயாவது பெயின் வரும். ஸோ இது என்ன அப்படின்னாக்க சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லாம தான். ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த சேர் மேட்ரஸா பின்னாடியும் உட்கார்ற இடத்துலயும் ஒண்ணு போட்டுட்டு அவங்க உட்கார்ந்தாங்கனாக்க அந்த இடத்துல சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து உட்காரும் போது அந்த பெயின் ரெடியூஸ் ஆகி சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கிறதுனால அந்த பெயினே வந்து அவங்க மறக்கிற அளவுக்கு ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப கார்ல எல்லாம் அதை போட்டு ஓட்டினா எவ்வளவு தூரம் ஓட்டினாலும் பாடியில வந்து டயர்டே இருக்காது. நியூரல் எஃப்கேர் கொடுத்த பயோ மேக்னெட் ப்ராடக்ட்ல இந்த வாட்டர் பாட்டில் பவுச் அப்புறம் ரிஸ்ட் பெல்ட்டை பத்தி சொல்றேன் கிளியரா. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் பவுச் வந்து வாட்டரை எடுத்துட்டு நார்மலா ஒரு பாட்டில்ல சுத்தி அதை நல்லா ஒட்டி வச்சிருங்க. ஒட்டி வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, அந்த வாட்டரோட மைக்ரோ பிளாஸ்டை இங்க உடைச்சு அந்த வாட்டரை ஒரு மேக்னெட்டிக் வாட்டரா, அதாவது ஒரு காந்த சக்தி கிடைச்ச ஒரு நீரா அதை மாத்தி கொடுக்குது. ஸோ அந்த தண்ணி குடிக்கிறதுனால பாடியில நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து அதை கட்டி குடிக்கிறதுக்காக தான் கம்பெனி வந்து அதை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த ரிஸ்ட் பெல்ட். இந்த ரிஸ்ட் பெல்ட் கட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்ம பாடியை வந்து ஒரு பாறை மாதிரி மாத்திடும். எந்த மாதிரி அப்படின்னாக்க, அந்த கட்டி இருக்கிறவங்கள நீங்க சைட்ல புடிச்சு புல் பண்ணுங்க, இல்ல வெயிட் தூக்கி போகுவீங்க, இவ்வளவு வெயிட்டையோ, இல்ல நீங்களே கூட அவங்க மேல ஏறி நின்று பாருங்க. ஸோ எந்த விதத்துலயும் அவங்கள இம்பேலன்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பாறை மாதிரி ஆயிடும் அவங்க உடம்பு. ஏன் அப்படி நடக்குதுனாக்க, பாடியில சர்க்குலேஷன் ஈவனா இருக்கிறதுனால அவங்களோட பாடியில அப்படி ஒரு எனர்ஜியும் ஸ்டெமினாவும் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மேக்னெட் ப்ராடக்ட் தான் நியூரா கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்க.